ஃப்ரெண்ட்ஸ் ஜிஎஸ்டினால வந்து பார்த்தீங்கன்னா முன்ன காம்பேக்ட் வெஹிக்கிள்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து 28% இருந்த டாக்ஸ் இப்போ 18% ஆகிருக்குங்க. அதே மிட் சைஸ் வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 45% இருந்தது 40%க்கு குறைஞ்சிருக்கு. அதே பெரிய லக்ஸரி எஸ்யூவிஸ்க்கெல்லாம் 50% டாக்ஸ் இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 40%க்கு ஆகிருக்கு. ஸோ டாடா மோட்டார்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைப்ல எல்லா டைப் காரும் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டாடா மோட்டார்ஸோடைய எஸ்யூவிஸோடைய கரண்ட் பிரைசிங் அண்ட் எவ்வளோ குறைஞ்சிருக்கு அதை வந்து பேசலாம். டாடா மோட்டார்ஸோடைய எஸ்யூவிஸை பொறுத்தவரை எல்லாருக்கும் தெரிஞ்சது எல்லாருக்கும் பிடிச்சது டாடா ஹேரியர் தாங்க. ஸோ டாடா ஹேரியர் டீசல் வந்து பார்த்தீங்கன்னா முன்ன இருந்த பிரைசிங் வந்து 17.99 lakhs இருந்து ஸ்டார்ட் ஆச்சு மேனுவல் ரேஞ்ச். இப்போ இதனுடைய பிரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா 17.04 lakh வருதுங்க எக்ஸ்ஷோரூம் பிரைசிங் பொறுத்தவரை. ஸோ 90,000க்கு மேலே வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு பிரைசிங்ல. அதே ஆட்டோமேட்டிக் ரேஞ்ச் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முன்ன இருந்த பிரைசிங் பேஸ் வேரியன்ட் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் 19.59 lakhsக்கு அவைலபிளாக இருந்துச்சுங்க. இப்போ அதே பேஸ் லெவல் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 18,56,000க்கு கிடைக்குதுங்க. 1 லட்சம் ரூபாய்க்கு மேலேயே வந்து விலை குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே டாடா மோட்டார்ஸோடைய ஃபிளாக்ஷிப் 7 சீட் எஸ்யூவியான சஃபாரிக்கு எவ்வளோ குறைஞ்சிருக்குங்க கெஸ் பண்ணி பாருங்களேன். முன்ன வந்து பார்த்தீங்கன்னா 18,49,000 ஸ்டார்ட் ஆகும் மேனுவல் பேஸ் வேரியன்ட்டோட எக்ஸ்ஷோரூம் பிரைசிங். இப்போ எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 17,52,000க்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதே வந்து ஆட்டோமேட்டிக் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா முன்ன வந்து 19.99 lakhsக்கு அவைலபிளாக இருந்துச்சு. இப்போ பேஸ் லெவல் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்டோட பிரைசிங்னு பார்த்தீங்கன்னா 18,94,000க்கு கிடைக்குதுங்க. டாப் லெவல் ஆட்டோமேட்டிக் டார்க் அண்ட் ஸ்டெல்த் வேரியன்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 25,98,000க்கு அவைலபிளாக இருக்குங்க. ஸோ 1,10,000 ரூபாய்க்கு மேலேயே குறைஞ்சிருக்கு டாப் வேரியன்ட்ஸை பொறுத்தவரை. பேஸ் வேரியன்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 90,000லேருந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் குறைஞ்சிருக்குங்க. அதே டாடா மோட்டார்ஸோடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ஒரே ஒரு மிட் சைஸ் வெஹிக்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாடா கர்வ் கூப்பே கிராஸ் ஓவர். ஸோ இந்த வெஹிக்கிளோடைய முன்ன இருந்த ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து பெட்ரோல் மேனுவலுக்கு 9.99 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆச்சுங்க. இப்போ அதனுடைய அப்டேட்டட் பிரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா 9.68 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. 9,68,000லேருந்து அவைலபிளாக இருக்கு பெட்ரோல் மேனுவல் ரேஞ்ச். அதே பெட்ரோலோடைய டியூவல் கிளச் ஆட்டோமேட்டிக் டிசி ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா முன்ன இருந்த பிரைசிங் 12.79 lakhs ஸ்டார்டிங் வேரியன்ட். அதனுடைய இப்போதைய அப்டேட்டட் பிரைசிங்னு பார்த்தீங்கன்னா 12.38 lakhsலேருந்து அவைலபிளாக இருக்குங்க. ஸோ இதனுடைய பிரைசிங் டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 கிட்ட வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதே டீசல் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா டீசல் மேனுவல் ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆகிற பிரைசிங் 11.49 lakhsல இருந்துச்சுங்க. இப்போ அதே வேரியன்ட்டோட பிரைசிங் 11.11 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதே டீசல் பேஸ் மேனுவல் வேரியன்ட். அதுக்கப்புறம் டீசலோடைய டியூவல் கிளச் ஆட்டோமேட்டிக் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிட்டு இருந்த பிரைசிங் 14.29 lakhsலேருந்து அவைலபிளாக இருந்துச்சு. இப்போ அதே டீசல் பேஸ் லெவல் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் ஸ்டார்ட் ஆகிற பிரைசிங் பார்த்தீங்கன்னா 13,83,000லேருந்தே கிடைக்குதுங்க. விலை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. காரணம் இது ஒரு மிட் சைஸ் வெஹிக்கிள்.